சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீனா சீக்கிரம் என்ன பாட்டி? வேதநாயகியை பார்க்க போனியே, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மீனா, வேதநாயகியை பாத்தியா? அவ என்ன சொன்னா? இல்ல பாட்டி, அவங்கள பார்க்க முடியல. வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா அவங்க அண்ணன் என்ன அவங்கள பார்க்க விடாம அனுப்பி விட்டுட்டாரு. பார்க்க விடலையா? என்னவா? ஆமா, நீ யாருன்னு அவங்க கிட்ட சொன்னையா? நான் இந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன்னு சொன்னேன் பாட்டி. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன வெளியே போன்னு அனுப்பிட்டாரு. ஏன் மீனா, இந்த ஊர்க்காரின்னு அவங்க கிட்ட எதுக்கு சொன்ன? நான் யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? பாட்டி, அவங்களுக்கு நம்மள பத்தி அந்த மருதான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிருப்பான். பொய் சொல்லி அவங்க வீட்டுல நுழைய பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் பாட்டி. அட போமா, ஏற்கனவே அவ ஒரு பைத்தியக்காரி. அவளை நீ பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான். பரவாயில்ல விடு மீனா. நீ அவளை பார்க்க போறத நினைச்சோன்ன உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சு பயந்துட்டு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்த. உனக்கு ஒண்ணும் ஆகாம வந்துட்ட பாரு, அதுவே எனக்கு போதும் மீனா. பாட்டி, நான் அவங்கள பார்த்து பேசியிருந்தா எனக்கு தேவையான பதில் எல்லாம் கிடைச்சிருக்கும் பாட்டி. சரி, அவங்கள நான் அப்புறமா பாத்துக்கிறேன். அம்மா, ராம் எதுவும் என்ன பத்தி விசாரிச்சாரா? இல்ல மீனா, அவன் உன்னை பத்தி எதுவும் கேட்கல. மீனா, இதோ ராம் வரான். காலையில இருந்து எங்க போயிருந்தா? நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸ்கூலுக்கா? ஆமா, இன்னைக்கு பசங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அதனால தான் காலையிலே கிளம்பி போயிட்டேன். ஓ சரி. எத்தனை மூட்டை உரம்ண்ணா வேணும்? அண்ணா நீங்களே வந்து வாங்கிறீங்களா? நான் எத்தனை வந்து இறக்கி விடணுமா? ஓ டே அப்பா, தாங்க முடியல. உங்க மையன் ரொம்ப பிஸியா இருக்காப்லையே. அண்ணா எத்தனை மூட்டை வேணும்னு சொல்றேங்க. நான் கடைக்கு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன். நீங்க ஆள் விட்டு எடுத்துக்கங்க, சரியா? சரிண்ணா சரிண்ணா, ஓகே. நான் சத்தத்தை காணா, போனை வச்சுட்டானா? எல்லா காய்கறியும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டான். சமைக்கும் போது ஈஸியா எடுத்து கழுவி பாத்திரத்துல போட்டு வேக வச்சிடலாம். என்ன நான் சொல்றது? காய்கறி எல்லாம் சமைக்கும் போது கட் பண்ணாதான் ருசியா இருக்கும். வெட்டி ஈரத்துல வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு எடுத்தா வாசனையே வராது, அது டேஸ்டாவும் இருக்காதுமா. உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்லிருவீங்க? சமைக்கிற எங்களுக்கு தானே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். சமைக்கிறதுல என்னம்மா கஷ்டம்? காலங்காலமா வீட்டுல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் சமைச்சிட்டு தானே இருக்காங்க. இத ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கியே. ஏன் பொம்பளைங்க மட்டும்தான் சமைக்கணும்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா என்ன? வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க சமைச்சா ஏன் நாங்க சாப்பிட மாட்டோமா என்ன? சமைப்பாரு, ஆனா யாரும் சாப்பிடத்தான் முடியாது. ஏம்மா, சமைக்கும் போது காய்கறியை வெட்டுன்னு சொன்னதுக்கா என்ன சமைக்க சொல்ற? அம்மா தாயே, நீ உன் இஷ்டப்படியே சமைச்சுக்கம்மா. நீ காய்கறியை கட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் சரி, இல்ல பாத்ரூம் பக்கெட்ல வச்சுக்கிட்டாலும் சரி, நான் உன்ன ஒன்னும் சொல்ல மாட்டேமா. ஐயா, ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? ஒரு நாளைக்கு சமைக்க சொன்னதுக்கு அப்படியே சடைச்சுக்கிறீங்க. விடுங்க, நானே சமைச்சுக்கிறேன். அருவாமனை எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டா அருவாமனை தானா வந்துருமா? போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க. இங்க பாருமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கணும்னு விவரமா எடுத்து சொன்னல. அதே மாதிரி காய்கறி வெட்டுறதுக்கு அருவாமனையை நீ எடுத்துட்டு வந்திருக்கணும். நான் ஒரு முக்கியமான நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீயே போய் எடுத்துக்கோ. நான் தான் உட்கார்ந்திருக்கேன்ல, ஒரு அருவாமனை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன ஆக போகுது? நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னல, நீ போய் எடுத்துட்டு வா. சாம்பார்ல ருசி கம்மியா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டோம். தேவி, தேவி,
ஏ தேவி ஏய் எதுக்கு இப்ப தேவியை கூப்பிட்ட? பின்ன நீங்களும் எடுத்து தர மாட்டேங்கிறீங்க. என்னால எந்திரிச்சு போக முடியாதுப்பா. அதான் தேவிய கூப்பிடுறேன். ஏ தேவி சீக்கிரம் வாடி. ஏய் இப்ப என்ன உனக்கு அருவாமனை தானே வேணும்? நானே போய் எடுத்துட்டு வரேன். இனிமே தேவிய இங்க கண்டவங்க எல்லாம் இருக்கும்போது நீ கூப்பிடவே கூடாது. ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அண்ணன் வாய் ரொம்ப நீளுது. யாரை பார்த்து கண்ட ஒன்னு ஜாட சொல்ற? கேளுங்க மாமா. அப்பா என்ன பார்த்து தம்பா சொல்றாரு? பேசுறதெல்லாம் கேட்டு இத்தனை வருஷம் சும்மா இருந்தேன் பாரு. அதான் இன்னைக்கு என் பையனையே ஜாட பேச ஆரம்பிச்சிட்டான். இனிமே இவனை விடக்கூடாது. என்னங்க நீங்களும் அவர் கூட சரிக்கு சமமா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா வேணாம்ப்பா. அவரை பத்தி தான் தெரியுமேப்பா. மாறக்கூடியவர் அவரு. அவர் பொண்ணுக்காக அவர் பேசுறாருப்பா. உன் பொண்ணுக்காக என் பையனை பத்தி தப்பா பேசுறது தப்பு இல்லையா? அப்பா அவர் தப்புன்னு தெரிஞ்சு பேசுறவருப்பா. அவர் கூட சமமா நின்று பேசிட்டு இருந்தா சண்டை தான்ப்பா வரும். அத்தாடு எப்படி நடிக்கிறேன்? விட்டுருங்கப்பா. பேசி பேசி அவரே ஒரு நாள் டயர்ட் ஆயிடுவாரு. யாரு அவனா? அவன் எங்க டயர்டாக போறான்? எப்பவும் கத்திக்கிட்டே தான் இருப்பான். ஒரு வாயை கூட நம்ம மூடிடலாம், இவன் வாயை மூட முடியாது. அதுவும் சரிதான். விட்டுருவான். இந்தா அருவாமனை, இதுக்கு மேல ஏதாவது கேட்டு பாரு நீ. அம்மா ஏய் தேவி, நீ எதுக்கு கீழே வந்த? வந்துட்டாங்கல்ல மேடம். சார் அவர் ரெடி ஆயிட்டாரு. அம்மா கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சுப்பா. நான் தாண்டி உன்னை அருவாமனை எடுத்துட்டு வர சொல்லி கூப்பிட்டேன். ஆனா அப்பாவே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்ப நானும் காய்கறி வெட்டி கொடுக்கட்டுமா? இல்ல, இனிமே உன்னை யாரு கீழே இருந்து கூப்பிட்டாலும் நீ மேல இருந்து தான் பதில் சொல்லணும். ஆமாமா, பெரிய மகாராணி. ரொம்ப தான் பீத்துறாங்க. இங்க யாரும் இல்லாதப்பதான் நீ கீழே வரணும். உன் அம்மா கூப்பிட்டாலோ உன் அண்ணன் கூப்பிட்டாலோ ஏன் நானே கூப்பிட்டாலும் யார் கீழே இருக்கான்னு பார்த்துட்டு தான் வரணும். காலை உடஞ்சேன்ற கண்டவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்காத. ஆமாயா, கண்டவங்கன்றாங்க. ஒரு பையன் அவன் என்ன பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரத்துல அவன் பேர் கெட்டு போயிடாது. ஆனா ஒரு பொண்ணு மேல ஈஸியா கெட்ட பேரை சுமத்திடுவாங்கம்மா. அதனாலதான் சொல்றேன், போமா மேல. நீ இவர் எமோஷனல் ஆயிடுவாரு. ஆமா, இவனே ரூம்குள்ள போக சொல்லுங்க. யார அவன் பொண்ணு மேல கெட்ட பேரு போட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கான். கீழே பார்த்து வரணும்னு வேற சொல்றான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவன் மனசுல? ரேவதி, நான் வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டிட்டேன். நீ ஃப்ரீயா காய்கறியை வெட்ட.